+2 பொதுத் தேர்வு இன்று நடைபெறவுள்ள நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாகப்பட்டினத்தில் உள்ள நடராஜன் தமயந்தி மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு இன்று தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நடராஜன் தமயந்தி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஆய்வு செய்து மேற்கொண்டிருக்கிறார். பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து அவர் அங்கே நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளிடம் நேரடியாக சந்தித்து பேசியதாகவும் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமளித்ததாகவும் அவருடைய சமூக வலைதள பக்கத்திலும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரைக்கும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எழுத இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் தேர்வை சந்திக்க இருக்கிறார்கள். மாணவ மாணவிகளுக்கான அந்த கட்டுப்பாடுகள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை சார்பிலும் அரசு தேர்வுகள் இயக்கம் சார்பிலும் பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருந்தது. இன்று காலை 10 மணிக்கு தேர்வுகள் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நடராஜன் தமயந்தி மேல்நிலைப் பள்ளியில் தேர்வுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்.